இந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மை உடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம். கபிலதேவ நாயனார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார்னு சொல்கிறார். நம்ம உலகத்தில் சாதாரண தான தர்மங்களோ இல்லை யாருக்கும் இடைஞ்சல் செய்யாமல் வாழ்ந்தால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த உலகியலை வச்சு கணக்கு போடுறது அது ஒரு குறைதான். இந்த அளவை இதுக்கு பொருந்தாது. அருளியலை வச்சு அந்த அருளியலுங்கிற அளவை கொண்டு யார் நல்லவர் யார் கெட்டவர்னு பார்த்தோம்னா, எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், எவ்வளோ சீலனாக இருந்தாலும், எவ்வளோ ஒழுக்கத்துடையவனாக இருந்தாலும், அவன் எவ்வளோ தான தர்மங்கள்லாம் செஞ்சாலும் அந்த விநாயக பெருமானை அவன் கும்பிடவில்லையானால் அவன் பெரிய பாவி. அவன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி. அதை தான் இது அருளி செய்கிறார். கலியானை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை பாரோர் குதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவந்தால் நண்ணுவதும் நல்லார் கடன். அந்த சோதியான ஒளிமயமான மிகுந்த சந்தோஷத்தால் மதம் ஒழுகக்கூடிய அந்த யானைக்குட்டி அதான் கலியானை கன்றை யானை கன்று. அது யானை, சிறிய யானை. அந்த கணபதியை, சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கணபதியை பாரோர்க்குதவும் அழியானை, அப்பேற்பட்ட கணபதியை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும், அந்த கணபதியை போய் யார் கை கூப்பி அவனோட திருவடியை சேர்றார்களோ அவங்க தான் நல்லவங்க. ஏதோ உலகத்தை வைத்து கொண்டு உலகத்தில் உள்ள அளவை வைத்து அவனை நல்லவன்னு முடிவு பண்ணுறது அது சரியில்லை. விநாயகனை உண்மையிலேயே அவனை கும்பிட்டால் அவர்கள் தான் நல்லவர்கள். இது யாரும் நல்லவர்கள்னு சொல்ல தகாதவர்களே.